அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்டா, இந்த சங்கு எடுக்கிறத தான் நான் காமிக்கிறேன் பாருங்க. தண்ணிக்குள்ள இருந்து சங்கு எப்படி எடுக்கிறோண்டு. நீங்க இந்த கோவில் இங்கெல்லாம் போனீங்கன்னா சங்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த சங்கு தான் இது. வெள்ளை சங்குன்னு சொல்லுவோம். இந்த சங்கு வந்து மண்ணுக்குள்ளதான் பிதஞ்சிருக்கும். இந்த சங்கு எப்படி எடுக்கிறோன்னு முழு வீடியோ பாருங்க. இந்த சங்கை வந்து இப்படியே தான் தோண்டிட்டு இருப்போம். காலை வச்சு தான் தோண்டுவோம். மிதிச்சு அந்த மண் எல்லாத்தையும் பின்னாடி வந்து தோண்டி விடுவோம். இந்த சங்கை எடுக்கும்போது வந்து நீரோட்டத்துக்கு ஆப்போசிட்டாக தான் எடுப்போம். அப்போதான் அந்த தெளிவாக தெரியும் நம்ம எந்த இடத்துல சங்கு இருக்குன்னு பார்த்து எடுக்க முடியும். இப்படியே தோண்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். இது வந்து குறைஞ்சது 2 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருப்போம். அதிகபட்சமாக 3 மணி நேரம். இதே மாதிரி 2 தடவை. காலைல 10 மணிக்கு இறங்கிட்டு அதுக்கப்புறம் 12 மணி 1 மணிக்கு மேலே ஏறுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடி தண்ணிக்குள்ள இறங்குவோம். அதே மாதிரி சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரும். 2 டைம் இங்கே கடலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இதை வந்து 3 மணி நேரம் இப்படி இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இடையில ஒரு சங்கு தட்டுப்பட்டுச்சுன்னா அதை எடுத்து மேலே போட்டுருவாங்க. இப்படி தான் சங்கு எடுக்கணும் பாருங்க. இந்த கம்பி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சல, கம்பி என்ன பண்ணுவாங்கன்ட்டு இந்த கம்பியை வச்சுக்கிட்டு தான் எப்படி பிடிச்சிருக்காங்களா அந்த இதுக்காக நாங்கள் யாரும் மேலே கிளம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடுப்பில் வந்து சங்கிலி போட்டிருப்போம். இரும்பு சங்கிலி, வெயிட்டு நம்மளை தூக்கி விட்டுரும் கடல் தண்ணி. அதனால இரும்பு சங்கிலி போட்டிருப்போம். கையில் சின்ன தகடு மாதிரி வச்சிருப்போம். அந்த தகடு வந்து அந்த தெளிவாக காமிக்கிறதுக்காக, அந்த தூசி அந்த மண் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி விடுறதுக்காக வச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கை தகடு வச்சு நம்ம மண்ணை தோண்டலாம். காலை வச்சு தோண்டினோம்னா அந்த தட்டு போட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த காலை வச்சு தோண்டுவாங்க. இவ்வளோ ஆழத்தில் இறங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ ஆழத்தில் இறங்குறது. ஏன்டா அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. இதனால நம்மளுக்கு காது திறக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த காது மட்டும் திறந்துச்சுன்னா எவ்வளோ பாவத்திலனாலும் நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கலாம். இப்போ நான் இறங்கியிருக்கிறது பாவம் வந்து ஒரு 12-13 பாவம் இருக்கும். பாவம்னு சொல்கிறது ஒரு ஆள் ஹைட்டு. அது வந்து 13 பாவம். அது 12-13 பார்த்துக்கோங்க. மீட்ரு கணக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் சாதாரணமாக இறங்க முடியாது. இதெல்லாம் காது திறந்தா மட்டும் தான் இறங்க முடியும். இவ்வளோ அழுத்தத்துக்குள்ளே நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா நம்மளுக்கு சில டைம் இந்த காதில் உள்ள சவ்வு வெடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு காது ரத்தமாக ஓடி வரும். சில பேருக்கு காது கேட்காம போயிடும். அது இல்லாமல் ரொம்ப வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக ஆறாது. ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு, இந்த காது சவ்வு திறக்கிறதுக்கு. இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்ம இவ்வளோ ஆழத்துக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளே இறங்கி இவ்வளோ வேலையும் பார்க்க முடியும். சும்மா சாதாரணமாலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இப்படி நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, அந்த இதை வந்து உறிஞ்சு வெளியே விட்டுக்கிட்டே இருப்போம். அதை வந்து முழுங்கிடக்கூடாது. முழுங்கிட்டோம்னா நம்ம கை காலுக்கு வந்து வலி வந்து அதிகமாக கொடுத்துரும். இப்படி இந்த வேலை 3 மணி நேரம் வேலை பார்க்கும்போது கை உளைச்சலும் அதிகமாக இருக்கும். அதனால வலி கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து ஊசி போடுற அளவுக்கு வந்துடும். இந்த சங்கு எடுக்கிறது மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலை தான். இப்படி தோண்டிக்கிட்டே வரிசையாக அப்படியே சங்கு எவ்வளோத்துக்கு கொஞ்சமாக இருக்கிற சங்குனால சும்மா முன்னாடி எடுத்து போடுறாங்க. ரொம்ப சங்கு வந்துச்சுன்னா அந்த கச்சான்னு சொன்னால இதுக்கு முன்னாடி வீடியோ காமிச்சா நான் காமிக்கேன். அந்த கச்சாக்குள்ள அள்ளி மொத்தமாக வச்சுக்கிடுவாங்க. இது ஆழம் ரொம்ப ஆழனால கொஞ்சம் இருட்டாவே தெரிஞ்சு கீழே வெளிச்சம் அந்த அளவு விழுகலை. பாருங்க, இப்ப சங்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி சங்கு தெரியுதுண்டு. அந்த கையை வச்சு அந்த மண் எல்லாத்தையும், அந்த தூசியா இருக்கா அதெல்லாத்தையும் களைச்சு விடுறாங்க பாருங்க. இப்படிதான் அந்த மண்ணெல்லாம் களைச்சோன்னா அந்த லைட்டை வெள்ளையே தெரிஞ்சு அப்படிதான் தெரியும் சங்கு. தெரிஞ்ச உடனே தான் இப்படி நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் சங்கு எடுப்போம் வெளியே.
இதுதான் சங்கு பாருங்க, எப்படி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இவ்வளோ நேரம் தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒன்று ரெண்டு இப்படி தான் சங்கு வரும். வரிசையெல்லாம் எதுலேயுமே சங்கு வராது. இப்போ ஒரு மீனை ஒன்று காமிக்கிறோம் பாருங்க. இந்த மீன் பேர் வந்து தாமரை காத்தான்னு சொல்லுவோம். இந்த கடலுக்குள்ள வந்து கடல் தாமரை ஒன்று உண்டு. அதை அந்த இதுக்கு மேலேயே தான் இந்த மீன் நிற்கும். இந்த மீனை நம்ம ஏதாச்சும் சேட்டை கீட்டை ஏதாச்சும் கொடுத்துட்டோம்டா, பிடிச்சி ஏதாச்சும் பத்தி கித்தி விட்டோம்டா, அது நம்ம பின்னாடியே வந்து நம்ம காதை வந்து அழகாக கடிச்சிட்டு ஓடிடும். பார்க்க தான் நல்லா அழகா இருக்கு. நம்ம காதை கடிக்கிறதுல நம்பர் 1 மீன் இந்த மீன். இதுல ஒரு சங்கு இருக்கு பாருங்க. சில இதுல நல்ல சங்கம் வரும், இல்லை சூத்த சங்கம் வரும். சூத்த சங்கம்டா மேல வந்து அந்த ஓட்டையா கிடக்கும், அதே மாதிரி உடஞ்சிருக்கும். அதெல்லாம் சூத்த சங்கம், அதெல்லாம் ரேட்டு போகாது, விலை போகாது. நான் அடுத்து சங்கோட விலையை நான் சொல்றேன், எப்படி சங்கோட ரேட்டு பார்க்கணும் அது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. சில இடத்துல 1-2 மொத்தமாக வந்துடும், சில இடத்துல தனித்தனியாக தான் வரும். கொஞ்ச நேரம் தோண்டினதுக்கு அப்புறம் தான் வரும். இதை வந்து நம்ம தோன்றதை வந்து நம்ம ஒரு ஆள் நின்று பார்த்தோம்னா அந்த ஆள் ஒரு ஆள் ஹைட் அளவுக்கு தோண்டுவோம். அவ்வளோத்துக்குள்ள தோண்டிக்கிட்டு வரிசையாக அப்படியே போய்கிட்டே தான் இருப்போம். மேலே தோண்டினாலாம் சங்கு வராது. நல்லா தோண்டினா நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு தோண்டினதுக்கு அப்புறம் தான் சங்கே வரும். இந்த கண்ணாடி போட்டிருக்கனால தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும். நான் கண்ணாடி போட்டனால மூஞ்சி அவ்வளோ தெரியல, நம்ம என் முகத்தையே மூடிட்டு. இதான் அந்த கச்சான்னு சொல்றது. அந்த கச்சாக்குள்ள இருந்து அள்ளி போடுறாங்களா சங்கெல்லாம் மொத்தமா. இந்த கையை வச்சு பண்றது அந்த தூசி எல்லாத்தையும் அந்த பின்னாடி நீரோட்டத்துக்கு, அப்படி நீரோட்டம் போற வழியிலேயே அனுப்பிடுறதுக்கு. இந்த கச்சால மொத்தமா அள்ளிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் மேல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மேல இருந்து ஆள் வந்து அந்த கச்சாவை இழுத்துரும். இந்த கம்பியை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா ஊண்டி வச்சுக்கிடுவாங்க. இங்கிருந்து பாருங்க எவ்வளவு ஆழமா தெரியுதுன்னு. சூரியன் ஒளியே தெரியல, அந்த அளவு சூரியன் லைட்டா தெரியுதா, அவ்வளவுதான். சங்கு எடுக்கிறது வந்து ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியா பங்கு. இவங்க எவ்வளவு சங்கு எடுக்காங்களோ அது மட்டும் அவங்களுக்கு. வள்ளத்துக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த சங்கு வந்து சூத்த சங்கு, மேல உள்ளது உடஞ்சிட்டு அதனால சூத்தைக்கு போயிடும். பாருங்க அவங்க எவ்வளவுக்குள்ள கீழே ஓடி போய் சங்கு எடுத்துட்டு இருக்காங்க, மண்ணுக்குள்ள பூந்து.
இவங்க அங்கிட்டு சங்கு தோண்டிட்டு இருந்தாங்க, தனியா தோண்டிட்டு இருந்தாங்க 2 பேரும். அங்கிட்டு சங்கு அவ்வளோ வரலன்னு சொன்ன உடனே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த தட்டு இந்த வெயிட்லாம் போட்டால் கடல் மேலே அப்படியே நம்ம நடந்துக்கிட்டே போகலாம். இவங்க ஒரு ஆள் மேலே போகிறாங்க. ஆழத்தை பாருங்க எவ்வளோ தெரியுதா, நல்லா தெரியுதா. இவ்வளோ ஆழத்துக்கு கீழே தான் நாங்கள் இருக்கோம், சங்கு தோண்டிட்டு இருக்கோம். இன்னொரு சங்கு இருக்கு பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டிட்டு இருக்கும்போது நல்ல சங்கம் வந்தால் மட்டும் தான் பைசா. சூத்த சங்கம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், பைசாவே கிடையாது.
ஓகே, நான் அப்படியே கிளம்பிட்டேன் மேலே. பாருங்க, நீங்க வந்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ தான் மேலேயே வரேன். பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கு. வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஆழத்துலேருந்து எப்படி சங்கு எடுத்தேன்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் வேறு சங்கு எடுக்கிறத நான் காமிக்கிறேன். நான் சத சங்கு எடுக்கிறத காமிக்கிறேன். இது இப்போ எடுத்தது வந்து செத்த சங்கு. இது மண்ணுக்குள்ளே பிதஞ்சு இருக்கிற சங்கு. இன்னொரு தடவை வந்து நான் தண்ணிக்குள்ளே போய் மேலே மிதந்துட்டு இருக்கும், உயிரோடு இருக்கும். அந்த சங்கை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதுவும் கண்ணாடி நான் போட்டு இறங்கினேன். அந்த முறையாக தெரியல தான் ஒரு ஆளாக இறங்கியிருக்காங்கன்னு அழகாக கண்டுபிடிக்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்